இதாங்க சுப்பிரமணியபுரா பார்க்குங்க. இது இங்கே இருக்க பாருங்கள், ப்ரெஸ்டீஜ் அப்பார்ட்மெண்ட். அதோட ரிஃப்ளெக்ஷன் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் தண்ணியில். நைட் டைமில் இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதோட அந்த ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டில் லைட் எரியும். அதோட லைட்ஸ் இந்த தண்ணி மேலே பட்டு சூப்பராக தெரியுங்க பார்க்குறதுக்கு. இதுதான் பார்க். நல்லா இருக்கா? பெங்களூர் வராதவங்க பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் அந்த பார்க்கு. எங்கெல்லாம் பிளாக் கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே தெரியுதுங்களா? அங்கே ஜூம் பண்ணியிருக்கேன். சென்டரில் எதுக்கு பண்ணுறதுன்னா யாரும் வேட்டாடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த சென்டர் பிளேஸில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தண்ணி பாம்பு பார்த்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான். நான் ஃபோனை எடுத்து கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளே போயிடுச்சுங்க. இங்கே ஒரு கொக்கு இருக்குது பாருங்கள், தெரியுதா? கொக்கு ஒயிட் கலரு. மீனை பிடிச்சி சாப்பிடுது. காலையிலே அது வேலையை அது பார்க்குது. எல்லாம் வாக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா இருக்குங்க பிளேஸு. நல்லா நாங்கள் பாருங்கள், இந்த இது எனக்கு பேர் மறந்துடுச்சு. நம்ம ஊரில் ரொம்ப பரவலாக இருக்கும். இது அரச மரமாக என்னது இது? கண்டிப்பாக அத்திப்பழம் இல்லை. எங்கள் வீட்டில் அத்திப்பழம் இருக்குது தெரியும். பட் இது என்ன மரம்? அரச மரமோ? அது சின்ன சின்ன காயாக இருக்கும். அது அரச மரமும் இல்லை. நம்ம ஊரில் நிறைய இருக்குது. பால் நல்லா வரும் அந்த இலைய எடுத்தால். தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊரில் இருக்குது. எனக்கு டக்குன்னு பேர் ஞாபகம் வரலைங்க. லைட்டாக இப்போதைக்கு மறந்துடுச்சு. காய் எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது இல்லையா? ரெட்டாக தெரியுதா உங்களுக்கு? சாப்பிடக்கூடாது சாமி. அது அந்த குருவிங்க தான் சாமி சாப்பிடும். அதெல்லாம் மனுஷங்க சாப்பிடக்கூடாது. இந்த குருவிங்க நம்ம இப்போ முன்ன பார்த்தோம் இல்லையா? அந்த குருவிங்க வந்து நைட் டைமில் மரத்துலேயே உட்காந்து அது அழகாக சாப்பிட்டுட்டு போகும். அதனால தான் அந்த குருவிங்க நல்லா கலராக அழகாக நல்லா ஸ்ட்ரென்த்தாக எவ்வளோ தூரம் வேணாலும் பறக்கும். இது பழம் அவ்வளோ இது. ஆனால் நம்ம சாப்பிடக்கூடாது. ஆமாம், நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வர்றதுக்கு வேறு இருக்குது. அங்கே பாரு, அங்கே கொக்கு போகுது பாருங்க பாரு, தெரியுதா? கொக்குல நாரை இதுக்கு பேர். கொக்கு கால் 2 காலம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். மீனை வந்து பாரு, அங்கே இருக்குது பாரு கொக்கு ஒயிட் கலராக. அங்கே தெரியுதா? அங்கே பாரு. அங்கே ஒயிட் கலராக இருக்கு பாரு சாமி. அங்கே பாரு, ஸ்ட்ரைட்டாக பாரு. அங்கே ரவுண்டு இருக்கு இல்லையா, சர்க்கிள். அங்கே இருக்கிறதுல பிளாக் கலரு, அதெல்லாம் கழுகு. அங்கே பாரு, அது ரெக்கை எப்படி விரிச்சிருக்கு பாரு, பிளாக் கலராக தெரியுதா? கழுகு. கழுகு. கொக்கு பாருமா, அங்கே இருக்கு பாருமா வெயிட்டு. அது வெயிட் பண்ணும் ஒரே இடத்துல வெயிட் பண்ணிவிட்டு மீனை பிடிச்சி சாப்பிடும். அது ரொம்ப பொறுமையாக ஒரே இடத்துல அமைதியாக உட்காரும். கரெக்டாக மீன் வரும்போது அது டிரான்ஸ்பரண்ட் கண்ணு தண்ணியில் நல்லா தெரியும். அமைதியாக பார்க்கும், ஆடாமல் அசையாமல். கரெக்டாக மீன் வரும்போது கேட்ச் பண்ணி தூக்கிடும். ஆமாம், அது சும்மா உக்காந்துக்குதுன்னு நினைக்கக்கூடாது. அது அமைதியாக வெயிட் பண்ணணும். அமைதியாக வெயிட் பண்ணி பாரு, இது கூட பாரு அப்படி இது அங்கே இருக்குது பார்த்தியா பாரு. அதை அங்கே போய் நின்றுடுச்சு. அது அமைதியாக வெயிட் பண்ணோம். மீன் என்ன பண்ணோம், ஒரே இடத்துல இருக்காது. ஸோ மீன் நீந்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ நீந்தி வரும்போது இது கரெக்டாக பார்த்து அட்டாக் பண்ணோம். இது கண் அவ்வளோ ஷார்ப்பு. உள்ளுக்குள்ள வரைக்கும் போவோம். மேலே இருந்து வந்து டைவ் ஷாட் உள்ளே போயிட்டு மீனை தூக்கின்னு வெளியே வரும். அது அப்படியே முழுங்கிடும் மீனவை. அது கொக்கு. நான் ஒன்று காட்டுறேன். அங்கே பாரு, நீந்துது பாருங்க ஒரு வாத்து. அங்கே பாரு, நீந்துது பாரு ஒன்று தண்ணியில். அது கல் போடக்கூடாது. கரெக்டு. திட்டுவாங்கம்மா, திட்டுவாங்கப்பா. வேணாம்மா சாமி, திட்டுவாங்கய்யா. அங்கே பாரு, க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுன்னுக்குறாங்க. இதெல்லாம் கல்லெல்லாம் போடக்கூடாது. கல் போட்டால் திட்டுவாங்கப்பா. வேணாம், அழுக்காகும். கரெக்டம்மா. கல் போட்டால் ஃபுல்லு. ஆமாம், வேணாம். அப்புறம் அந்த பெரிய பெரிய கல் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, அந்த கொக்குங்கள்லாம் அங்கே மேலே வந்து உட்காரும். அதுக்காக அந்த கல்லுங்க. அது தண்ணியிலே இருக்காது இல்லையா? அதுக்காக பண்ணுறீங்களா ஷூட்டு? பேக் எட் பண்ணாலும் சரி, இல்லை இது
பாலை கையில் எடுத்துன்னு போனாலும் சரி. அப்படியா அப்படியா? சரி நான் இங்கே இருக்கட்டுமா நானப்பா? இங்கே இருக்கு. சரி பார்த்துக்குறேன். போ. என் பொண்ணு போயிட்டுருக்கேன். என் மச்சான், என் ஒய்ஃபு, சென்டரில் இருக்கிறது என் பொண்ணு. அதே தான் என் மச்சானோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏதோ வீடியோ எடுத்து சப்மிட் பண்ணணுமா. 2 குழந்தை வேணுமா. ஒரு குழந்தைய வேறு ஒருத்தர்கிட்ட வந்து பேசி கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அங்கே போகிறாங்க பாருங்கள். அந்த பையன் க்ரீன் கலர் தெரியுதா? அதுங்க பார்க்கில் யாரோ வேலை செய்கிறவனோட பையன். ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அங்கே பாருங்கள். அங்கே இந்த கையில் கேமரா வச்சுருக்கேன் பாருங்கள். என் மச்சானோட ஃப்ரெண்டு. ஸோ அதை வீடியோ மாதிரி சப்மிட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த பையனை கடன் வாங்கி வந்துட்டுருக்காங்க வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. லொக்கேஷன் பார்த்து போயிட்டுருக்குறாங்க. என் பொண்ணு இங்கே போயிட்டுருக்கான். அது ஏதோ ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாலெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. காலையிலே வந்துவிட்டோம் நாங்கள். ஈவினிங் டைம் வாக் பண்ணுவோம். இது காலையில் டைமு இப்போ தாங்க ஃபஸ்ட்டு. நல்லாயிருக்கும். நல்ல அருமையான பிளேஸு. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருத்தருக்கு நான் யார் வீடியோ பார்த்தாலும் லைக் பண்ணுவாங்க. நான் யூடியூப் ஆரம்பித்த காலத்தில் இருந்து அதுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷமாக இது புது ஐடிங்க. புது மொபைல் இப்போ ரீசெண்டாக பழசு உடஞ்சிடுச்சு. ஸோ இது வாங்கும் போது புது ஐடி இருக்கட்டுமேன்னு போட்டதுனால இது இப்போது ஒரு முயற்சியாக ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது அங்கே பாருங்கள், மீன் எல்லாம் பில்ஸ் விடுது, காற்று வாங்க வருது. இந்த இடத்துல தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், ஃபுல்லாக தலைவலியே இருக்குது. மீன் அப்பப்போ வந்து இது பண்ணுங்க, அது ஆக்சிஜனை வந்து உள்வாங்கிக்கும். எல்லாம் கூட்டமாக இருக்குது. தண்ணி இது இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அழுக்கு அது இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் டார்க் கலர் ஆகிடுங்க. ஓடுற தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், நல்லா ப்ளூ கலராக டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லாயிருக்கும். இது வந்து ஒரே இடத்துல தாங்க இருக்கும். இந்த தண்ணி ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஸோ அது என்ன பண்ணணும், எங்கேயும் ஓடாமல் ஒரே இடம் இருக்கிறதுனால கொஞ்சம் அழுக்காகும், பாசி இதெல்லாம் ஆகிட்டு. பட் இதில் நிறைய மீனுங்க இருக்குது. அது பிடிச்சி சாப்பிட கொக்கோ இருக்குது. கழுகு இங்கே இருக்குது பாருங்கள், ரக்கையை விரிச்சிட்டு எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? கழுகு நிறைய இருக்குது பாருங்கள், கொக்கு பறகுது. ஸோ அங்கே உட்காந்துட்ருக்காங்க ஒய்ஃபு. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. அங்கே பாருங்கள், அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, தெரியுதுங்களா? என் பொண்ணு, அந்த பையன் இந்த பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா? ஏதோ வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி எடுத்து ஏதோ சப்மிட் பண்ணணுமா அவங்களுக்கு. ஸோ லொக்கேஷன் பார்த்து ஒரு வீடியோ ஷூட் முடிஞ்சது, மறுபடியும் வேறு இடத்துக்கு போகிறாங்க. இது ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குங்க அந்த பார்க்கு. நான் அந்த பக்கம் போனதில் இதுவும் ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு. இங்கே வந்து ஒரே ரவுண்டில் முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனால் ஃபுல் ரவுண்டு பண்ணலைங்க. ஸோ அங்கே ஒரு கேட்டு தெரியுது பாருங்க, க்ரீன் கலர். அந்த பக்கம் போயிட்டு அது ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு திருப்பி அந்த பக்கம் வரலாம். மெயின் கேட் 2 கேட் இருக்குது. அங்கே ஒரு கேட் இருக்குது, அப்புறம் இந்த பக்கம் ஒரு கேட் இருக்குதுங்க. நாங்கள் வண்டி அந்த பக்கம் வீட்டில் அந்த பக்கம் வந்ததுனால வண்டி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். உட்காடுறேன், கால் வலிக்குது. இது கிம்பலில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஆன்டி ஷேக்கிங் சொன்னாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஷேக் பண்ணுறேன். பட் அது எந்த அளவு ஒர்க் ஆகுதுட்டு வீடியோ பார்த்தா தான் தெரியும். ஓகே, நீங்கள் பெங்களூரில் எங்கேயாவது இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், எந்த ஏரியான்னு சொல்லிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.